ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. பிகாஸ் விஜய் வர்சஸ் சாரதாம்மா, இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு கான்வர்சேஷன் வரும் அப்படின்னு சொல்லி. அண்ட் காவேரியை வந்து நம்பாமல் போயிட்டு கடைக்காரர்கிட்டயுமே கேட்குறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது. விஜய்னு ஒருத்தர் தான் வந்து எல்லா அப்பளத்தையும் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூட்டாக சாரதாம்மா போயிட்டு விஜய் கிட்ட ஒரு பெரிய ஆர்குமெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ எங்களுக்காக ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் விஜய் வந்து சாரதாம்மாவை பார்த்துக்குமே அத்தைன்னு சொல்லி அப்பளம் சாப்பிட்றீங்களா, நதி அப்பளம் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸான கான்வர்சேஷன். தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்குலாம் வந்து அவரால் மன்னிப்பு கேட்க முடியுமோ, எப்படிலாம் அவங்களை சமாதானப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த வீட்டுக்கு வந்தது சாரதாம்மா கொஞ்சம் கூட பிடிக்கல விஜய். பட் இன்னைக்கு விஜய் பேசின ஒவ்வொரு டைலாகும் ஆப்போசிட்ல யார் இருந்தாலும் வந்து அவங்கள கரைய வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் உங்க பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க, நீங்களும் கூட வந்து இருங்க, நான் எப்படி பாத்துக்கிறேன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஈவன் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும் போதே நாங்கள் வந்து நல்லா தான் லைஃப் வாழ ஆரம்பித்தோம். ஈவன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற விஷயத்த நல்லா கிளியராக வந்து புரிய வச்சாரு. நான் கூட அந்த பாதி விஷயத்துக்கு மேலே, அதாவது அந்த பாதி கான்வர்சேஷனுக்கு மேலே விஜய் பேசுகிற ஒவ்வொரு டைலாகும் கேட்டு சாரதாம்மா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தாங்கன்னா கூட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. சாரதாம்மா கிட்ட இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நிஜமாவே மனசு மாறிட்டாங்களோ அப்படின்லாம் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இங்கேருந்து போனால் அப்படியே அந்த கையோட தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நிஜமாவே அவங்க கிட்ட இருந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன். விஜய் வந்து அப்படியே கெஞ்சினாரு, என் கூட காவேரி எனக்கு கண்டிப்பாக வேணும், காவேரி இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன்ற மாதிரி. அங்கே போயிட்டு ஒன்ஸ் அகைன் காவேரி கிட்ட அவ்வளோ கோவப்பட்டாங்க, நீ போகிறதுனா இப்பயே போயிடு அப்படின்னு சொல்லி. பட் அது அவங்க மனசார சொல்லலை. ஏன்னா அந்த பையன் வந்து காவேரி இருந்தால் தான் போவானா, ஏன்னா எங்களையும் வேற வர சொல்கிறான்ற மாதிரி நிறைய டைலாக்ஸ். அதுக்கு பாட்டி வந்து அழகாக பதில் சொன்னாங்க. இப்படியே ஒரு அம்மா பேசுவாங்க, ஒன்று நீ மனசார அனுப்பி வைக்கணும், இல்லை கூடவே வச்சுக்கணும் காவேரியா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கங்காவும் அவங்க சைட்ல இருந்து சில சப்போர்ட்டிவான டைலாக்ஸ் பேசினாங்க. மீண்டும் காவேரியை வந்து யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சொல்லி காமிச்சு பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் விஜய் கிட்ட பேசும்போதும் சரி, காவேரி கிட்ட பேசும்போதும் சரி, சில வேலிடான பாயிண்ட்ஸ் வந்து சாரதாம்மா சைடு இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த டைலாக் டெலிவரி, அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அது எல்லாமே வந்து அவங்கள எப்படி சொல்றது, நமக்கு வந்துட்டு வேலிடாக இருக்குன்னே சொல்ல தோணலை. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் காவேரி வந்து இனிமேல் நான் அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டோமா அப்படின்றாங்க. பிகாஸ் அங்கேயுமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டையும் தாண்டி வெண்ணிலா அப்படின்ற விஷயத்த வந்து சாரதாமா அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சில விஷயங்களும் அவங்க வந்து பேசினாங்க. அப்புறம் வந்து காவேரி அவங்க அம்மா கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு தடவை பெர்மிஷன் கொடுமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவமாக போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் மாமி செம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட் விஜய்க்கு. நீ ஏன் அவன் வீட்டுக்கு போகிற, ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய சப்போர்ட்டா அவங்க இருக்காங்க. விஜய் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுல. பிகாஸ் சாரதாமா இப்பதான் முறைச்சிட்டு வந்தாங்க, நீ என்னடா இப்ப கோவமா போற, அந்த அப்பள மேட்டருக்காக தானே போற அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தனியா இருக்க புள்ள வீட்டுல நீ ஏன் போற, நீ என்ன பொண்டாட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள போறதும் பின்னாடியே மாமி வராங்க. ஸோ எனிவேஸ் அவங்களுடைய அந்த 3 பேரும் உள்ள போய் பேசிக்கிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் வெளியே இருக்கு மாமி, நான் குழந்தைகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன குழந்தையா, ஆமா என் கண்ணுக்கு அவன் குழந்தையா தான் தெரியுறா அப்படின்னு சொல்லி செம்ம கியூட்டு. நாளைக்கு த மோஸ்ட் அவைட்டட் எபிசோட் நான் வேறு இன்னைக்கே அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்னு நினைச்சேன். பட் எனிவேஸ் அது நாளைக்கு வரைக்கும் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. நாளைக்கு காவேரியோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. ஓகே, எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே முகத்தை வச்சுட்டு வெளில போயிடுவாங்களா, இல்லை லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா, அந்த பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.